ஹாட்ஸ்டாரில் வந்து ஓடிடி அப்படின்னு. ஏற்கனவே நான் அந்த 2 சுழல் சீரிஸ் பண்ணதுனால, நம்ம வந்து ஏதோ ஓடிடி ஹீரோ அப்படிங்கிற மாரியும், இன்னைக்கு அண்ணாலாம் கூட அதுன்னு கேட்டாங்க. பட் ஆனா, சுழலா இருக்கட்டும், லிங்கமா இருக்கட்டும், நீங்க எந்த தியேட்டர்ல வேணாலும், எந்த ஷோ போட்டாலும், ஒரு படம் அளவுக்கு அந்த சீரிஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும், ஆம் அந்த அந்த நேர்த்தியோடையும், அந்த குவாலிட்டியோடையும் இருக்கும். நான் எப்படி இப்படி பாசிட்டிவா பார்த்துக்கிறேன்னா, சுழல் 1ல நான் 2 படம் நடிச்சிருக்கேன். சுழல் 2ல இன்னும் 2 படம் நடிச்சிருக்கேன். லிங்கம்ல இன்னும் 2 படம் நடிச்சிருக்கேன். ஸோ கவுண்ட்டா இதுவா வச்சுக்கணும்னு என்ன நானே பாசிட்டிவா இதுன்னு வச்சுக்கிறேன். அண்ட் லிங்கம்க்கும் சரி இது ஓடிடிக்கும் படத்துக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு தான். அதில அ தியேட்ரிக்கல் போயி மக்கள் எல்லாருமே பார்த்து இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் ஷோ இல்ல ஒரு பிரீமியர் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே என்ன சொல்லப் போறாங்க, இல்ல அவங்க என்ன ரியாக்ஷன் இதுவா இருக்க போகுதுங்கிற ஒரு ஆர்வத்த ரிசீவ் பண்றது இருக்குல்ல. அதுதான் வந்து அந்த படத்தோட ஃபர்ஸ்ட்டு கதை கேட்டப்போ, இந்த படம் நம்ம பயங்கரமா எப்படியோ ஒண்ணு பண்ணிறணும். இது ரிலீஸ் ஆகுற அந்த ஃபர்ஸ்ட் நாள் தான் சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறமேல அதோட ரிலீஸ் டைம். அப்போ ஒரு பெரிய சந்தோஷத்துக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு மொமெண்ட் இருக்கும். மித்தபடி நடுவுல இருக்க ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். மேபி நம்ம செலக்ட் பண்ற படமும் நம்மள போட்டு உருட்டி, பெரட்டி அந்த மாரி தான் நம்மளுக்கும் புடிக்குது. அண்ட் லிங்கம் 2022 ஐ திங்க் நவம்பர் ஆர் டிசம்பர் வந்து லக்ஷ்மி சார் கதை சொன்னாரு. நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு சேர் போட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஒரு மொத்த ஸ்ட்ரெச்சா ஒரு ஒரு 3, 4 எபிசோடுக்கு அப்புறம் ஒரு பிரேக்கு. அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சுட்டு ஒரு இது. கேட்ட உடனே அ இது உண்மையாலுமே நம்மள நம்பி ஏன்னா எனக்கு ஒரு இமேஜா, இல்ல நம்ம பண்ண படம் இருக்கா, இல்ல நம்ம மூஞ்சியா என்னங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப சாஃப்ட்டா, மேபி அதனோட சின்ன ஃபேஷியல் அப்பியரன்ஸா இருக்கலாம். பட் ஆனா, கண்டிப்பா எனக்கு எனக்கு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. எனி கேரக்டர் ஆர் இன்னைக்கு ஒரு கேங்ஸ்டராவோ, இல்ல ஒரு டானாவோ, நாசிகைன்னு ஒரு டிரான்ஸ்ஜெண்டராவோ, ஏதோ ஒரு இதில எப்படியோன்னு எஃபோர்ட் போட்டு, அ ரொம்ப நேர்த்தியா அத குடுத்து, அத மக்கள் பார்க்குறப்போ அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும், என்டர்டெய்னிங்காவும் மாத்தணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசைய அ லிங்கம் வந்து பூர்த்தி பண்ணுச்சுன்னு நான் நெனைக்கிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நன்றி. அம் பிரதீப் சாருக்கும் அண்ட் லக்ஷ்மி சாருக்கும். ஏன்னா, அவங்க பிரதீப் சார் கேட்டிருந்தா யார் வேணாலும் பண்ணியிருப்பாங்க. அவரு எந்த ஹீரோக்கு வேணாலும் இது போயிருக்கலாம். ஏற்கனவே அ இதுவா இருக்காரு. ஐ மீன் அந்த மாரி ஒரு ஸ்பேஸ்ல இருக்கிற ஹீரோஸ் போயிருக்கலாம். இத நம்பி ஓகே, இவன் பண்ணிருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அ என்ன என்ன நான் நம்புற மாரியே அவங்களும் என்ன நம்புனதுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அ ஒரு 3 நாள் ஷூட்லாம் போனோம். வேற வேற ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அது ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் வந்தது. பிரேக் வந்ததுக்கு அப்புறமேலு அப்படியே உள்ள லட்சுமி சார்ட்ட எதுன்னு கேட்பேன் மறுபடியும் எப்ப ஆரம்பிக்கிறோம்? எப்ப ஆரம்பிக்கிறோம்ன்னு. அதுல ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டா வேற யாரா மாறிட்டே இருந்தாங்க. அப்ப எனக்குள்ளேயும் ஒரு தாட். மேபி அடுத்த மாற்றம் நம்பது தான் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டிலேவா அப்படிங்கிறதும் இருந்தது. பட் ஆனா அ அது அது எதுவும் மாறாம, அ அவங்க ஒரு நம்பிக்கையோட மறுபடியும் தே ஸ்டார்ட்டட் தென் அ பிரசாந்த் உள்ள வந்தாரு. அ கூப்பிடுவேன், "ஐயா, எப்பங்கய்யா போப்போறோம்?" லக்ஷ்மி சார் கூப்பிடுவேன், "ஐயா, எப்பங்கய்யா போப்போறோம்?" நிலாவுக்கு கூப்பிடுவேன், "ஐயா, எப்போ போப்போறோம்?" அப்படின்னு இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரே டைம்ல லிங்கம பத்தி யோசிச்சேன்னா, ஒரு 5 பேத்துக்கு நான் ஃபோன் பண்ணுவேன். அப்பதான் அந்த கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாரி ஒரு இது. அண்ட் லிங்கமா ஆம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு, இல்ல அதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் அபவுட் லிங்கம். எனக்கு 2 எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃப்ரெண்ட் வந்து லிங்கமோட ஆப்போசிட் வீடு. அ அவரு லிங்கம பத்தி நெறைய சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் தினேஷ்ன்னு சொல்லிட்டு, அவரு லிங்கமோட பைக்ல டிராவல் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாம் லிங்கம பத்தி பேசுறதும், அ லிங்கம பத்தி சொல்ற விஷயங்களும், இது ஒரு பெரிய பேலன்ஸ். அதாவது இவரு நல்லவரா? கெட்டவரா? அப்படிங்கிற மாரி ஒரு பேலன்ஸ் இருக்குல்ல. ஒரு ஒரு ரவுடிய புடிக்க வைக்கிற மாரி ஒரு கேரக்டர் பண்ணணும். அப்படிங்கிறது தான் லிங்கமோட சேலஞ்சிங் பார்ட்டா நான் பார்த்தேன் நானு. அண்ட் அம் லிங்கம் அ எனக்கு ரொம்ப 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 க்ளோஸ் டூ ஹார்ட் அந்த மாரி ஒரு இதுதான் இருக்கும்.
முக்கியமாக ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் விகடன். ஒரு இளம் தலைமுறை எழுத்தாளர்கள் ஒரு தமிழ் எழுத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த பத்திரிகை. ஹவ் வி கன்சியூம் நியூஸ் அப்படின்றதையே ஒரு பேரடைம் ஷிஃப்ட் கொடுத்த ஒரு ஒரு பெரிய பாசறை அது. அதில் எழுத்து மட்டும் இல்லை, கதை உலகத்துலேயுமே நிறைய கதைகள் அதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு. ஸோ அதில் ஒன்று தேடி எடுத்தது தான் லிங்கம். லிங்கம் எனக்கு ரொம்ப க்ளோஸ், ஏன்னா எனக்கு திருநெல்வேலி எழுத்தாளருக்கும். ஸோ நானும் லக்ஷ்மியும் வந்து லக்ஷ்மி அம்மா அதே மாதிரி தான். கதை வந்து 1.5 வருஷமாக கதை கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஒரு ஃபுல் டே கதை சொல்லுவார், அப்புறம் அதில் கரெக்ஷன் சொல்லி அடுத்த நாள் வரும்போது அதே கரெக்ஷனை ஃபுல்லாக சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த எபிசோட். லக்ஷ்மியோட ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா, எந்த இடத்துலையுமே இப்போ ஒரு தடவை இந்த கதையை சொல்லிட்டோமே, இது ஜம்ப் பண்ணி போனால் பரவாயில்ல அப்படியெல்லாம் கிடையாது. டயலாகோட ஹி வில் நரேட். அது வந்து டயர்டானா பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, டயர்டாயிடுச்சு அது ஜம்ப் பண்ணி போனால் கூட பரவாயில்ல. அதை வந்து லைன் பை லைன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபுல் ஸ்கிரிப்டுமே லக்ஷ்மிக்கு எனக்கு தெரிஞ்சு பைஹார்ட்டாக இருந்திருக்கும் இந்த ஷூட்டுக்கு போகும்போது ஒவ்வொரு வரியும். இது எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எப்படின்னா, எல்லாத்துலேயும் ஒரு கரெக்ஷன் வரும். அது ஒரு கிரியேட்டருக்கு பிடிக்காது. அதனாலேயே நாங்கள் ஒரு ஷூட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களோட போகிறதில்ல. அது தள்ளி நின்னே நான் வேடிக்கை பார்த்துருவேன். அதனால தான் ஷோ ரன்னராக அங்கே இது ஒரு அடிதடி ஷோனால் கொஞ்சம் ரவுடிசம் தெரிஞ்ச ஒரு ஷோ ரன்னர் தேவைப்பட்டார் ஏற்கனவே. அதனாலே பிரசாந்தை கூட்டிகிட்டு வந்தோம். பட் லக்ஷ்மி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அகாமடேட்டிங் பிரசாந்த் இன் திஸ் ப்ராஜெக்ட். முதல்ல நான் வந்து இதுதான் இந்த மண்ணோட அழகும் மக்களோட அழகுமே இதுதான். 2 கிரியேட்டர்ஸை முதல்ல நீங்கள் 2 பேரும் பேசி உங்களுக்குள்ள எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் வரணுன்றது அதுதான் பெரிய சேலஞ்சாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா எனக்கு எங்கேயோ 2 பேரும் தேவைப்பட்டாங்க இந்த ப்ராஜெக்டில். ஸோ பிரசாந்த் வந்ததுக்கப்புறம் லக்ஷ்மி வந்து ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணி வச்சுருந்தாப்புல. ஒவ்வொருத்தரையுமே இது லிங்கத்தோட வாழ்க்கையில் கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரையுமே பார்த்து பேசி இது முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாந்த் வந்து அதுவே 1.5 வருஷம் ஸ்கிரிப்ட். அவர் ஒரு 4 ரிசர்ச் பண்ணி ஜெயிலில் இருந்தவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து அவர் ஒரு ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் இன்னொரு 6 மாதம் போச்சு. அந்த சேஞ்சஸ் எல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக ஒரு வேர்ஷன் ஸ்கிரிப்டோட ஷூட் போனோம். அது எல்லாத்துக்கும் பலன் வந்து அந்த ஃபைனல் ப்ராடக்ட் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மி ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். இது வந்து உங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய மைல்கல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த லிங்கம் வெப் சீரிஸ் அண்ணா லக்ஷ்மி சரவணகுமாரன் என்ற நான் உதவியாளராக போகிறதுக்கு தான் முதல்ல நான் போயிருந்தேன். அப்போது அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ஃபுல்லாக அவங்க படிக்க கொடுத்தாங்க. அதனால் எனக்கு முழுசாக உள்வாங்க முடிஞ்சது. அதுக்கு முன்னாடியே நான் பாடல்கள் தெகிடி சரபம் போன்ற படத்தில் எழுதுனதுனால நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் பர்சனலாக, இதில் நான் எதனா ஒர்க் பண்ணலாமாடா, இது வரைக்கும் பாட்டு எனக்கு ஐடியா இல்லைடா, நீ எதனா எழுதி கொடு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த நம்பிக்கையை காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த முதல் பாட்டு எழுதி கொடுத்த உடனே தான் அப்புறம் கூப்பிட்டு அவங்க எனக்கு அடுத்தடுத்த பாடல்கள் கொடுத்தாங்க. லக்ஷ்மி சரவணகுமார் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. பிரசாந்த் பாண்டிராஜ் அண்ணா, நான் அடிக்கடி மியூசிக் டைரக்டர்கிட்ட பாட்டு போட்டு தான் லக்ஷ்மி அண்ணன்ட்ட நேரடியாக நான் கேட்ட முடியும். அவர் எனக்கு நேரடியாக தெரியாதுன்றதுனால பிரசாந்த் அண்ணாவும் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்பேன். ஸோ முந்தா நாள் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நாள் பழகின மாதிரியே சொல்லும் போது அந்த பாட்டோடு அவர் ரொம்ப நாள் கனெக்ட் ஆகிருக்கார் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. விகடன் குழுமத்திற்கு ராதா மேடம், அவங்களுக்கு பீட்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி. கதிர் சாரோட ஃபஸ்ட்டு பாட்டுக்கு ஏழைய மக்கா அப்படின்னு ஒரு பாடல், அந்த பாட்டை பற்றி சொல்லும்போது நீ ரொம்ப ஹீரோயிஸாகவும் எழுதுனவானா இதான் சட்டலாக எழுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி தான் நான் முதல்ல அந்த பாட்டை எழுதினேன். ரொம்ப விளையாட்டாக ஒரு கபடி பாட்டு, கன்னியாகுமரி. உண்மையில் கன்னியாகுமரி அந்த நாகர்கோவில் பக்கம் இருக்கிறவங்களுக்கு கேட்டால் அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொன்று ஆடியோ லான்ச் இல்லாதனால நான் இது சொல்லிக்கிறேன், சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது, சாரி. நன்றி. ஆனால் அந்த குருதின்னு ஒரு பாட்டு, கலிங்கத்து பரணியை வச்சு ஒரு பாட்டு பண்ணணுன்னு அண்ணா சொன்னாங்க. அதில் வந்து கலிங்கத்து பரணி ஏற்கனவே வந்து
ராவணனில் சில வரிகள் பண்ணதுனால அதன் மீதம் இருக்கிற முக்கியமான போர் காட்சிகளை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு எழுத்தாளராக இருக்கிறதுனால அவங்க அதை செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கொடுக்கும்போது அப்புறம் அந்த பாட்டோட அந்த சண்டை காட்சியோட நீளம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எழுத வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லும்போது தான் சரி, கலிங்கத்து பரணியோட ஓசை அவர் யார், பெரிய கவிஞர் இல்லையா, கவி சக்கரவர்த்தி செயங்கொண்டாரோட ஓசைக்கு இணையாக எழுதணுமென்ட்டு திருப்பியும் அண்ணன்ட்ட சொல்லிட்டு கலிங்கத்து பரணி சில பாடல்களை படிச்சுட்டு அதுக்கு எழுதும்போது தான் அந்த விஷுவலை பார்த்துட்டு நீ எழுதுறா அப்படின்னு சொன்னார். அப்போ அது கரெக்டாக வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு மாவீரர் நாள் மாதம், எனக்கு வீரம் குறித்த பாடல் அப்படிங்கிறதாக அந்த மாதத்தில் எழுதுறது ரொம்ப இதாக இருந்துச்சு. அதனால தான் சீற்றம் கொண்ட புலியின் வேட்டையில் சிங்க பரம்பரை நடுங்கும் அப்படிங்கிற வரி வந்து அது எனக்குள்ளே ஒரு 2000 வருஷத்து வரியாக கூட இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படிப்பட்ட வரிக்கு நியாயம் சேர்க்கிற மாதிரி கிட்டத்தட்ட கதிர் சாரோட அந்த அந்த காரில் இறங்கி அந்த வந்த காட்சி நேற்று பார்த்துருந்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஒரு பயங்கரமான ஒரு செருக்கான ஒரு காட்சியாக அது இருந்துச்சு. அப்புறம் இது என்னன்ற பாட்டும் நான் வந்து காட்சியை போட்டு காட்டிட்டு இது இந்த சிச்சுவேஷனுக்கு எழுதுன்னு சொன்னாங்க. அப்படி எழுதப்பட்டது தான். அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு அவருக்கு கண்ணுக்கு ஒரு அழகான க்ளோஸ்அப் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து உன் விழிகள் எழுப்பிடும் திமிரின் அணைகளை நொடியில் நீ உடைத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பேன். அது கூட அவங்கள்ட்ட சொன்ன சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய வேலை செய்கிறதுக்கு நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அதே மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு போலீஸ் கனவுல இருக்கிறவர் ரவுடியாகிறதுங்கிறது பழக்கப்பட்ட ஒரு கதை தான். நானுமே வந்து அதை அப்படி படிச்சுட்டு அண்ணன் என்ன, ஏன்னா அதுக்கப்புறம் நான் வேலை செய்ய முடியல, நான் மிஷ்கின் சார்ட்ட கொஞ்சம் போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து இது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கும் போது நேற்று அந்த 3 எபிசோடு பார்க்கும்போது தான் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மிகப்பெரிய வெற்றி அடைய இயக்குனருக்கு வாழ்த்துக்கள்.